மக்கள் சேவைதான் எங்கள் குறிக்கோள். நாம் வெற்றி பெறுவோம். ஆனால் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. நாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். விஜய்க்கு அரசியல் ஆசை இல்லை. நடிகர் விஜய் அரசியலில் உண்மையான ஈடுபாடு காட்டவில்லை என்றும் வெறும் பிலிம் காட்டும் வேலையைத்தான் செய்கிறார் என்றும் சிலர் விமர்சிக்கிறார். அவர் மக்களை நேரில் சந்தித்து பிரச்சினைகளைப் பற்றி பேசுவதில்லை. மாறாக படப்பிடிப்பைப் போல வந்து கை காட்டிவிட்டுச் செல்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் குணம் விஜயிடம் இல்லை என்பதற்கு வெள்ள பாதிப்பின் போது அவர் முறையாக செயல்படாததை உதாரணமாக கூறுகிறார். திமுக வர்சஸ் அதிமுக தேர்தல் களம். தமிழக அரசியலில் போட்டி என்பது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு இடையேதான் உள்ளது. விஜயின் அரசியல் வருகை அதிமுகவின் வாக்கு வங்கியை பாதிக்கலாம் என்றும் திமுகவிற்கு இது சாதகமாக அமைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அதிமுகவை விமர்சிப்பவர்களுக்கு பதிலளிக்கும் எடப்பாடி பழனிசாமியின் நிதானத்தையும் அரசியல் முதிர்ச்சியையும் சிலர் பாராட்டுகிறார். அரசியல் ஆளுமை எம்ஜிஆர் வர்சஸ் விஜய். எம்ஜிஆர் அவர்கள் மக்களுடன் மக்களாக நின்று களத்தில் வேலை செய்தவர், அரிசி மூட்டைகளை தூக்கிக் கொடுத்தவர். ஆனால் விஜய் பாதுகாக்கப்பட்ட சூழலில் இருந்து கொண்டு அரசியலை ஒரு பொழுதுபோக்காகவே பார்க்கிறார் என்று அவர் ஒப்பிடுகிறார். கூட்டணி மற்றும் எதிர்காலம். பாஜக மற்றும் பிற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதில் எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவான பார்வை, கிளாரிட்டி உள்ளது. தொண்டர்களை நம்பி மட்டுமே அரசியல் செய்யும் விஜய்க்கு தேர்தல் முடிவுகள் வரும்போதுதான் யதார்த்தம் புரியும் என்று அவர் எச்சரிக்கிறார்.